டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். மிகவும் வீழ்ச்சியடைந்திருக்கும் கிரேக்க நாட்டின் பொருளாதாரம் மீட்சி பெறும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கனேடிய பிரதமர் ஸ்டீவன் ஹாப்பர் தெரிவித்தார். கிரேக்கத்திற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் ஹாப்பர் கனடாவிற்கும் கிரேக்கத்திற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பேச்சுக்களையும் மேற்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் குழு அறிக்கை தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செயலாளர் நாயகம் பான் கி மூனை தீர்மானிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தெரிவித்திருக்கின்றது. உலகில் முக்கியமான பொது பிரச்சினைகளை தீர்ப்பதில் அணிசேரா நாடுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்தார். அணிசேரா நாடுகள் அமைப்பின் 50வது ஆண்டு பூர்த்தியை குறிக்கும் வகையில் நடைபெற்ற 16வது அமைச்சரவை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் GL பீரிஸ் இவ்வாறு கூறினார். தீவிரவாத முகாம்களை கட்டுப்படுத்துவதற்கு பாகிஸ்தான் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்திருக்கின்றார். காசா பிரதேசத்துடனான எல்லைப் பகுதியின் கட்டுப்பாடுகளை எகிப்து தளர்த்தி இருக்கின்றது. இதன் மூலம் கடந்த 4 வருடங்களின் பின்னர் பெருமளவான பலஸ்தீனியர்கள் சுதந்திரமாக எல்லைப் பகுதியை கடந்து செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விரிவான செய்திகளுக்கு இன்றிரவு TVIயின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.